உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 13 26/4/2025 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு சனிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இன்று மாலை மிகச்சரியாக 4:20க்கு ராகு கேது பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. அதாவது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், அதைப்போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். அதாவது மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே ஃபார்வேர்டாக தான் போகும். ஆனால் இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பேக்வேர்டாக வருவார்கள். இந்த சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ராகு கேது தோஷங்கள் எப்படி போகும் ஆகியவற்றையெல்லாம் நாம் எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னால், மிகப்பெரிய அற்புத பரிகார திருத்தலமாக இருக்கக்கூடிய திருப்பாம்புரம், அதாவது அந்த திருப்பாம்புரம் திருத்தலத்தை பற்றி, அதனுடைய வரலாற்றை பற்றி நாம் நேற்றைய தினம் விரிவாக சிந்தித்தோம். அந்த திருப்பாம்புரம் ஆலயத்தில் ராகுவும் கேதுவும் ஏக உருவில், ஒரே உருவில் இருந்து சிவனை பூஜித்தார்கள். ஆகையினால் இந்த திருப்பாம்புரம் மிகப்பெரிய அற்புத பரிகார ஸ்தலமாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட பரிகார ஸ்தலம் என்று சொன்னால், கீழ்பெரும்பள்ளம் என்று ஒரு திருத்தலம் அருகிலேயே இருக்கின்றது. அதுவும் ஒரு எப்படி என்று சொன்னால் சர்ப கிரக, அதாவது இந்த பாம்பு கிரகத்தினுடைய அந்த தோஷத்தை போக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அதை போல காளகஸ்தி, அந்த காளகஸ்தியை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அது கேது பரிகார ஸ்தலம் என்று. அந்த காளகஸ்தியானது ஆந்திராவில் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே தென்காளகஸ்தி என்று கொண்டாடப்படக்கூடிய வகையில், அப்படி போற்றுதலுக்குரிய வகையில் அமைந்திருக்கின்றது எது என்று சொன்னால் திருப்பாம்பரம். இந்த திருப்பாம்பரம் திருத்தலமானது காளகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம் போன்ற திருத்தலங்களுக்கெல்லாம் இணையாக இருக்கக்கூடியது இந்த திருப்பாம்பரம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த திருப்பாம்பரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய பாம்புரநாதர், சேஷபுரீஸ்வரர் என்று கொண்டாடப்படக்கூடிய இறைவன். இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அம்பிகையானவள் வண்டார் குழலி அம்பாள். என்ன அற்புதமான தமிழ் பெயர் பார்த்தீர்களா? எனவே இப்படிப்பட்ட இந்த இறைவனை, இந்த அம்பாளை ராகுவும் கேதுவும் பூஜித்திருக்கின்றார்கள் இந்த திருத்தலத்திலே இருந்து. ஆகையினாலே தான் இந்த திருத்தலமானது அற்புத ராகு கேது தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பாம்புரீஸ்வரர் என்று, சேஷபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் என்று நாம் சிந்தித்தோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இறைவனை ஆதிசேஷன் மட்டுமல்ல, இந்த இறைவனை, இந்த சிவபெருமானை அஷ்டநாகங்களும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்படி அஷ்டநாகங்களும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அனந்தன், ஆதிசேஷன், குளிகன், தட்சன், பத்மன், மகாபத்மன் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாகங்கள், அந்த நாகங்கள் எல்லாம் இந்த சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்று இருக்கின்றார்கள். ஆகையினாலே தான் இந்த திருத்தலமானது அற்புத பரிகார ஸ்தலமாக, அதிலும் குறிப்பாக சர்வதோஷ பரிகார ஸ்தலமாக, நாகதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மீதும் சிவபெருமான் மீதும் பாம்பானது தன் மேலே இருக்கக்கூடிய சட்டையை உரித்து அப்படி போட்டு அந்த பாம்பு இந்த ஆலயத்தில் அடிக்கடி நடமாடம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற வகையில் உணர்த்தி இருக்கின்றது. 2002 ஆண்டு மார்ச் 21 அன்றைக்கு
அம்பாள் சன்னதியை சிவாச்சாரியார் காலையில் பூஜை பண்ணுவதற்காக திறந்திருக்கின்றார். பார்த்தா அந்த அம்பாள் மேலே அப்படியே ஒரு பாம்பு சட்டையானது ஒரு மாலையை போல இருந்திருக்கின்றது. அதை பார்த்த உடனே ஆஹா அம்பாளே என்று அந்த அர்ச்சகர் அம்பிகைக்கு பூஜை செய்து அந்த பாம்பு சட்டையை எடுத்து இன்றைக்கும் ஃப்ரேம் போட்டு ஆலயத்தில் காட்சிக்காக வைத்திருக்கின்றார்கள். அதை போல அன்பர்களே 25/5/2002 அதாவது அம்பாள் சன்னதியில் நடந்த அற்புதம் மார்ச் மாதம், சிவபெருமானுடைய சன்னதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மே மாதத்தில் 25/5/2002 சிவபெருமானுடைய மீது நாகமே இருந்திருக்கின்றது. அந்த நாகப்பாம்பு அப்படி மேலே இருக்கிறப்ப இவர் என்ன செஞ்சிருக்கார் அர்ச்சகர், அப்படி சிவாலயத்தில் அந்த சிவபெருமான் சன்னதியில் திறந்து பூஜை செய்வதற்காக காலையில் உள்ளே போயிருக்கார். உள்ளே போயிருக்கிறப்ப அவர் நாகத்தை பார்த்தார். நாகத்தை பார்த்த உடனே அவர் பயப்படலை. ஆஹா இறைவா, நீயும் பாம்புரீஸ்வரர், அதாவது சேஷபுரீஸ்வரர் என்று பாம்புரநாதர் என்று அழைக்கப்படுகின்றாய். உன்மீது இருக்கக்கூடிய நாகத்தை கண்டு நான் பயப்படவில்லை. நாகத்தையே நீ ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா, அதை காட்டுவதற்காகத்தான் இப்படி இருக்கின்றாயோ என்று அவர் மனதிற்குள் நினைக்க அந்த நாகமானது மெதுவாக கீழே இறங்கி ஊர்ந்து அப்பால் சென்று விட்டது. அப்போ அந்த சிவபெருமான் மீது பார்த்தா அந்த நாகப்பாம்பினுடைய சட்டை, அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னு, அதுவும் ஒரு மாலையை போல இருந்திருக்கின்றது. அதனையும் ஃப்ரேம் போட்டு இந்த ஆலயத்தில் காட்சி பொருளாக பக்தர்கள் தரிசனத்திற்காக வைத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு அற்புதமான அந்த பாம்புகளுக்கு என்று இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது என்பதற்கு இந்த 2 நிகழ்ச்சிகளும் சாட்சி என்று சொல்லி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் கேது பகவானையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சட்டைநாதர் சன்னதி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் மலையீஸ்வரர் சன்னதியும் அப்படி அமைந்திருக்கின்றது. எல்லாரும் இந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்புரநாதர் இருக்கின்றார் அல்லவா, இந்த ஸ்தலத்தினுடைய சிவபெருமான், அவரை கூட அவ்வளவா வணங்குவதில்லை. அடுத்ததாக இந்த வண்டார் குழலி அம்பாள் இருக்கின்றாள் அல்லவா, அந்த அம்பாளை கூட அவ்வளவாக வணங்குவதில்லை. அவர்களுக்கு பயம் முழுக்க சர்பதோஷங்கள் பற்றி தான். ஆகையினால் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஏக உருவத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை மட்டும் அந்த சன்னதியை மட்டும் வணங்கிவிட்டு பரிகார பூஜையை பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நாம் என்னதான் ராகு கேதுவுக்கு பரிகாரங்கள் செய்தாலும் அந்த ராகு கேதுவுக்கு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை, தோஷத்தை போக்கக்கூடிய சக்தியை கொடுத்து கொண்டு இருப்பது யார் என்று சொன்னால் இந்த சேஷபுரீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய பாம்புரநாதர் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானும் இந்த வண்டார் குழலி அம்பாளும் தான். ஆகையினால் நாம் என்னதான் 1000 தான் ராகு கேதுவுக்கு பரிகாரங்கள் செய்தாலும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கவில்லை என்று சொன்னால் அந்த பரிகாரத்தினால் பலன் கிடைக்காது. ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும், ராகு கேதுவை தரிசிப்பதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்க வேண்டும். முடிந்தால் இங்கு இருக்கக்கூடிய சட்டைநாதரையும் மலை ஈஸ்வரரையும் வணங்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியின் காரணமாக நாம் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சில பேருக்கு ஜாதகத்தில் ராகு தசையானது நடந்து கொண்டிருக்கும். அந்த ராகு தசை என்பது 18 ஆண்டுகள். ஆகையினால் அவர்கள் ஏதாவது ஒரு சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதற்கடுத்ததாக கேது தசை. அந்த கேது திசை என்று சொன்னாலே ஒரு சிலர் கொஞ்சம் பயப்படுவார்கள். பயப்பட வேண்டாம். அந்த கேது திசை வருகின்ற பொழுதுதான் நமக்கு ஞானம் அபிவிருத்தியாகும். ஆகையினால் அவர்களும் இந்த ஆலயத்தில் வந்து பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதற்கடுத்து ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 2வது இடத்தில் ராகு இருந்து 8வது இடத்தில் கேது இருந்தது என்று சொன்னால் அது ஒரு தோஷம் என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினால் அத்தகைய நிலையில் உள்ளவர்களும் தோஷ பரிகாரம் செய்து நிவர்த்தி தேடிக்கொள்ளலாம். இப்படி அற்புத பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் பாம்புரநாதருடைய அருளாலும் வண்டார் கொள்ளி அம்பாளுடைய அருளாலும் ராகு கேதுவனுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் தோஷங்கள் நீங்கி சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.
வணக்கம்.